வழக்கமா ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு தான் வந்து டான்ஸ் ரிஹர்சல் கொடுப்போம். ஆனா என்னோட படத்துல இந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரிஹர்சல் கொடுத்தோம். ஒரே ஒரு நாள் தான் டான்ஸ் ரிஹர்சல் முடிஞ்சு சாயந்தரம் வந்து வெளியே வரும்போதே சொன்னாப்ல, அப்போ சார் முடியல சார். ஏன் அப்போ? சார் டான்ஸ் ஆட முடியல சார் அப்படின்னாரு. தயவு செஞ்சு முடியலன்ற வார்த்தையே சொல்லாதீங்க. முடியலன்றது இல்லவே இல்லை. எல்லாராலையும் எல்லா விஷயம் முடியும். முடியலன்னு என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சீன் எடுக்கும் போது அந்த 18 டிபார்ட்மெண்ட் டைலாக் பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் டைலாக் படிச்சுட்டு டேக் போது போயிட்டே இருக்காரு. அப்பயும் சொல்றாரு முடியல சார், முடியல அப்படின்றாரு. சொல்லாதீங்க, ஸ்கிரிப்ட் டைலாக் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்ப முடியுமோ அன்னைக்கு நான் வந்து டேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 3 நாள் கழிச்சு தான் வந்து அந்த சீனை எடுத்தேன். என்கிட்ட வந்தாரு, ஒரு 18 டிபார்ட்மெண்ட்டையும் ஒப்பிச்சாரு. இது போல மாடுலேஷன் மட்டும் சின்ன சின்னதாக மாற்றிக்கணும்னு சொன்னேன். அன்னைக்கு வந்து சிங்கிள் டேக்ல வந்து அதை முடிச்சாரு. முடியல முடியல முடியலன்னு சொல்லி அவங்களால முடியும்ன்றத வெளியே கொண்டோம். ஆனா அழகர்சாமியின் குதிரையில சுசீந்திரன்ட்ட முடியலன்ற வார்த்தை சொல்லல. ஏன் சொல்லிதான் இன்னைக்கு விருது கிடைச்சிருக்காரு. சொல்லாம இருந்தனால அவருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விருது கிடைச்சது. அந்த எல்லா படம் பார்த்திருப்பீங்க. அந்த இன்ட்ரோ பிளாக்ல ஒரு 10 பேர் போட்டு அப்படி அந்த அடி ஸ்பீட் போட்டாங்க. அதுக்கு தானே இன்னைக்கு அவருக்கு அவார்டே கிடைச்சிருக்கு. அன்னைக்கு அவர் முடியலன்னு சொல்லியிருந்தா அவரோட உண்மையான உழைப்புக்கு, கடினமான உழைப்புக்கு, அவரோட நல்ல மனசுக்கு கிடைச்ச இந்த வெற்றி, அதை வந்து இந்த படத்தோட 9 புள்ளி சம்பத் படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், இந்த படத்தோட கதாநாயகன், நான் வந்து எல்லாருமே ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்டா அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய குடும்பமே இதுல இருக்கு. இந்த குடும்பத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்ல நான் வந்து இது வந்து விழாவா இல்ல, ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு, ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு விழாவை எடுத்து நடத்துறதே வந்து 9 புள்ளி சம்பத் ப்ரொடியூசருக்கும் படக்குழுவினருக்கும் என்னோட பாராட்டுகள். மேலும் மேலும் பல விருதுகள் வாங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை கூட்டி நன்றி.